இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ரெசிபி எங்கள் அம்மா சாம்பார். சின்ன வெங்காயம், சூப்பராக இருக்குது. அப்படியே எங்கள் அம்மா பண்ண மாதிரியே இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஷெஃப் ராமோன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ரெசிபி. சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் இதை நான் கற்றுக்கினது வந்து எங்கள் அம்மாவிலேருந்து. எல்லோரும் டிஃப்ரெண்ட் சாம்பார் பண்ணுவாங்க. உடுப்பி சாம்பார், டெம்பிள் சாம்பார், இங்கே அந்த சாம்பார் அந்த சாம்பார்லாம். பட் எங்கள் அம்மா பண்ணுற சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா பற்றி சொல்லணுன்னா, எங்கள் அம்மா வந்து சிந்தாரிப்பேட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தாங்க. அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே டீச்சர் ஆகிட்டாங்க, சயின்ஸ் டீச்சர். ஒரு 33 இயர்ஸ் அங்கே வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிட்டாங்க. பட் ஆனால் அவங்க ரிட்டையர் ஆகும்போது அதுக்கு முன்னாடியே ஷி பிகேம் டோட்டலி பிளைண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு இது இல்லாமல், அது ஒரு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காம அவங்க அப்போ கூட காலைல எழுந்து இந்த சாம்பாரை பண்ணிட்டு போவாங்க. கண்ணு தெரியாமல் அந்த சாம்பாரை பண்ணுவாங்க. அதனால் நான் சொல்கிறேன், யாருக்கு பண்ணாலும் சரி, கண்ணு மூடின்னு பண்ணால் கூட உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பண்ணால் அது ரொம்ப நல்லா வரும். இதே சாம்பார் ரெசிப்பியை நான் எடுத்துன்னு போய் எங்கள் ஹோட்டலில் நான் ஃபஸ்ட்டு வேலை செய்யும் போது பண்ணி காட்டினேன். அதே ரெசிப்பியை பிரேக்ஃபாஸ்ட் சாம்பார் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. சாம்பார்னு சொல்லும்போது எல்லோரும் நிறைய வெஜிடபிள்ஸ் போடுவாங்க. அது வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்து கேரளா போனீங்கன்னா எக்கச்சக்கமாக போடுவாங்க. ரா பனானா, இது பொட்டேட்டோ கிட்டேட்டோலாம். எங்கள் சாம்பாரில் வெறும் முருங்கைக்காய், மேக்ஸிமம் எனக்கு வந்து பூசணிக்காய், இது ரெண்டு தவிர நாங்கள் இந்த சாம்பாரில் எங்கள் வீட்டில் பண்ணுறாங்க, முள்ளங்கி இலைங்கெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த சாம்பாரில் இருக்க உமாமி, முருங்கைக்காவும் இந்த ரெட் பங்கு, அந்த ஸ்மால் சின்ன வெங்காயத்தில் இருக்க டேஸ்ட் வேறு எதுலேயுமே வராது. ஸோ இந்த சாம்பார், எங்கள் அம்மா சாம்பார் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். துவர் தால் நல்லா பாயில் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியாக நிறைய இருக்கிற மாதிரி, ஏன்னா கடைசியில் தண்ணி ஊற்ற வேணாம், அதனால் நல்லா பாயில் பண்ணி 2 சில்லியும் கொஞ்சம் டர்மரிக் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் தோரம் பருப்பு தான், வேறு எந்த பருப்பும் கிடையாது. நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்துங்க. எனக்கு இங்கே நல்ல ஆம்ஸ்டர்டாம்லேருந்து வந்த தக்காளி கிடைச்சதுனால நான் யூஸ் பண்ணிங்கன்னா, நம்ம ஊரில் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். இதை வெட்டியும் நான் காட்டுறேன் எப்படின்ட்டு. கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், இங்கே கூட இந்த ஷேலட்ஸ் ரொம்ப நல்லா கிடைக்குது, அந்த ஷேலட்ஸ் வச்சு சின்ன வெங்காயம் வெட்டியிருக்கேன். முருங்கைக்காய், ரெட் பம்ப்கின், கறி லீஃப், சீரகம், இங்கு, அசஃபோட்டிடா, பெருஞ்சீரகம், சோம்பு, மஸ்டர்ட் சீட்ஸ், வெல்லம், கொஞ்சம் கீ, எண்ணெய், வெஜிடபிள் ஆயில், புளி கரைச்சி வச்சுருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சாம்பார் பவுடர். எங்கள் அம்மா வெளியே தான் சாம்பார் பவுடர் வாங்காங்க. நான் இந்த சாம்பார் பவுடர் நானே பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன். எல்லாத்தையும் வறுத்து அரைக்கணும், அவ்வளோதான். பட் நான் இது சொல்கிறேன் ரெசிபின்ட்டு. நான் அரைச்ச சாம்பார் போடுறது. எங்கள் அம்மா சாம்பார் பண்ணுறதுக்கு ரெடியாக நீங்கள் சிம்பிள் சாம்பார் வாங்க எப்படி பண்ணுறது பார்க்க. தக்காளி ஸ்லைஸ் பண்ணால் போதும், சாப் பண்ண தேவையில்லை. ஆனால் நான் இந்த தக்காளியை எப்படி அந்த கோர் எடுத்து பண்ணுறோம். தக்காளி சிம்பிள் தான், தக்காளி எப்படி வெட்டுறதுன்னு காட்ட போகிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு பாதியாக, அதுக்கப்புறம் இந்த கண்ணுன்னுவாங்க, அதை எடுத்துருங்க. வெரி தின் ஸ்லைஸை எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி பண்ணால் ஒரு சின்ன ஒரு டிப்பு, மேலோட்டம் பண்ணால் ஷார்ப்பாக இருக்கணும் நைஃபு. உங்கள் நைஃபு ஷார்ப்பாக இல்லைன்னா பெஸ்ட்டு பண்ணுறது வந்து இதுதான். இந்த உல்ட்டா பண்ணிங்க. சாம்பார் பண்ணலாம் வாங்க. ஒரு நல்ல ஹெவி பாட்டம் இது எடுத்துங்க. ஃபஸ்ட்டு ஆயில், நல்ல வெஜிடபிள் ஆயில். நான் கிராமேஜ் சொல்லிடுறேன், கிட்டத்தட்ட ஒரு 100 ml. நல்லா சூடாகட்டும். ஃபஸ்ட்டு ஆயிலில் நம்ம போட போகிறதே மஸ்டர்ட் தான். மஸ்டர்டை போட்டு நிறைய பேர் அப்படியே டமால்னு போட்டுருவாங்க எல்லாத்தையும். ஆக்சுவலாக மஸ்டர்டை கிராக்கிள் பண்ண விடணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆயில் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டா கை மாறி இது மாதிரி தண்ணி எண்ணெயில் கை விட்டுறாதீங்க. பட் நல்லா சூடான அப்புறம் ஃபஸ்ட்டு போக வேண்டியது கடுகு தான். இது உடையணும் கிராக்கிள் பட்டக்குன்னு வரும்போது நான் சொல்கிறேன் என்ன பண்ணுன்ற அடுத்து. நான் எல்லாம் அந்த கிராக்கிள் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்.
எல்லாம் ஒன்று விடாமல் கிராக்கல் ஆனதுக்கு வெயிட் பண்ணுவேன். எல்லோரும் அதே பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ளேவர் ஆஃப் மஸ்டர்ட் ஃபுல்லாக இறங்கும், இல்லைனா வாயில் வந்து மாட்டும். எல்லாம் சவுண்டில் முட்டை, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம். இந்த டைமில் கறி லீஃப் போட்ட உடனே சின்ன வெங்காயம், நான் இன்க்ரீடியன்ஸ் காட்டும் போது உப்பு காட்டல, கண்டிப்பாக உப்பு போட்டே ஆகணும். ஸோ உப்பு போடும்போது நாங்கள் ரெசிபியில் கரெக்டாக கொடுத்துட்றேன் நான் டிஸ்கிரிப்ஷனில். சாம்பார் வெங்காயம் போட்ட உடனே செம்ம ஸ்மெல்லுங்க. சாம்பார் வெங்காயத்துக்கே ஒரு ஸ்மெல் இருக்குது. அந்த ஸ்மெல்லு கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையே இல்லை. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் இங்கு, இந்த ஜிஞ்சர் கார்லிக் சாப்பிடாதவங்களாம் ஒரு டிப் சொல்கிறேன் கேட்டுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அது சாப்பிடாதனால என்ன டிஷ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் தாளிக்கும் போது நீங்கள் இந்த இங்குவை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிஞ்சர் கார்லிக் போடணும் அவசியமே கிடையாது. முருங்கைக்காய் போட்டுடலாம். இது ஒரு 5 to 10 minutes சைஸ் ஆஃப் முருங்கைக்காய் பொறுத்து குக் பண்ணுங்க. ஒரு அரைவாசி இந்த முருங்கைக்காய் குக் ஆன அப்புறம் நம்ம பூசணிக்காய் போடுறோம். பூசணிக்காய் குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு குக் ஆகிடும். இந்த டைமில் தக்காளியை போட்டு தக்காளி குக் ஆகட்டும். பட் ஆனால் இந்த டைமில் நான் கொஞ்சம் இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுறேன். அப்புறம் கடைசியில் எவ்வளோ வேணுமோ அப்போ போட்டுக்கிறேன். தக்காளி குக்கா, அதாவது ஒரு முக்கால்வாசி குக் ஆகிட்ட அப்புறம் சாம்பார் மசாலாவும் புளியும் போட்டு அப்புறம் தாலை ஊற்றிட்டு, தக்காளி பழுத்து இருக்குங்க, டக்குன்னு குக் ஆகிடும் பாருங்களேன். நாட்டு தக்காளி அப்படி தான். இந்த பெங்களூர் தக்காளி அது மாதிரி வாங்கினா அதெல்லாம் ஒரு அது என்னவோ ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, எனக்கு ஃப்ளேவரும் இல்லை. இந்த தக்காளி ஸ்வீட்டாக இருக்குங்க, ஸ்வீட்டாக இருக்குது. இது வந்து ஆம்ஸ்டர்டாம் வந்து நம்ம நாட்டு தக்காளி ஸ்வீட்டாக இருக்காது. ஆக்சுவலி தக்காளி வந்து ஒரிஜினலி ஒரு பழம், இட்ஸ் நாட் அ வெஜிடபிள், காய்கறி கிடையாது, தக்காளி பழம் தான் சொல்லுவாங்க. லோ ஃப்ளேமில் கொஞ்சம் குக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் போடுறேன். 3/4 காய்கறி குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம சாம்பார் பவுடரே போட போகிறோம். சாம்பார் போடுற அளவும் சொல்லிடுறேன், ரெசிபியும் கொடுத்துட்றேன் நான். இது என்னோட சாம்பார் பொடி. கொஞ்சம் இது வந்த அப்புறம் நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்ற போகிறோம். இப்போ பார்க்கறதுக்கு கார குழம்பு மாதிரி இருக்கும், பட் தால் போன அப்புறம் கரெக்டாக சாம்பார் கலர் வந்துடும். புளி போட்டோன்னே எல்லாம் எவ்ரிதிங் கம்பைன்ஸ் வெல். நான் கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஏன்னா கட்சியில் எனக்கு கீ ஊற்றணும். இந்த டைமில் எனக்கு சாம்பார் வெங்காயம் ரொம்ப பிடிக்கிறதுனால முதல்ல போட்ட சாம்பார் வெங்காயம் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. சாப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் அந்த சாம்பாரில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு சாம்பார் வெங்காயம் நாளாக வெட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக இருக்கும், கடைசியில் வாயில் வந்து மாட்டோம். கேரளாவில் ஒரு டிஷ் இருக்குது, உள்ளி தீயலட்டு. அதை சாப்பிட்ட அப்புறம் தான் எனக்கு இந்த சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் நல்ல ஸ்மெல், எக்கச்சக்க ஸ்மெல், நல்ல ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது ஸ்மெல்லு. சாம்பார் இது போட்ட அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண தாலை ஊற்ற போகிறோம். இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. எவ்வளோ உப்பு வேணுமோ அதை பார்த்துங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி உப்பு போட்டுக்கிறேன்.
சூப்பராக இருக்குங்க. அப்படியே எங்கள் அம்மா பண்ண மாதிரியே இருக்குது. இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் இட்லி பண்ணி வச்சுருக்கேன், அதோடு சேர்ந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாம். மக்களே, சாம்பார் ரெடி. 3 இன்க்ரீடியன்ட் பாக்கி. வெல்லம், நெய், கொத்தமல்லி. நீங்கள் இல்லை இங்கே, பட் ஸ்மெல்லு அற்புதம். முருங்கைக்காய் எல்லாம் பாயில் ஆகி கரெக்டாக இருக்குது. இப்போது வெல்லம் கொஞ்சமாக போடுங்க. வெல்லம் வேணான்னா போடவே போடாதீங்க. எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால், அதனால் வெல்லம் டக்குன்னு மெல்ட் ஆகிடும். அது இப்போது நல்ல ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு த பெஸ்ட் இன்க்ரீடியண்ட் கீ மேலே போட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க, கிண்டாதீங்க. அதுக்கப்புறம் அது கீ மெல்ட் ஆகி மேலே அந்த ஸ்மெல்லு கொண்டு போய் கொஞ்சம் உப்பு தேவை. மினி இட்லி பண்ணி வச்சுருங்க. போய் இதை ஊற்றி டேஸ்ட் பண்ணிடலாமா? வாங்க. மினி இட்லி பண்ணி வச்சுருக்கீங்க. மினி இட்லியில் இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடலாம். அடுத்தது எங்கள் வீட்டில் பண்ணுற சட்னியும் நான் சொல்லி கொடுக்குறேன். தேங்காய் சட்னி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதை எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு வரும்போது எங்கள் வீட்டில் சாம்பார் நல்லாயிருக்குன்னு சொன்னேன் என் ஒய்ஃப் கையில். எல்லா இடத்துலையும் தான் அவங்க கோயம்புத்தூர்காரங்க வேறு. எல்லா இடத்துலையும் அன்னபூர்ணாவில் கிடைக்காத சாம்பார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பிரீத்தி, எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆல்மோஸ்ட் 24 இயர்ஸ் ஆகிடுச்சுங்க. பட் ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு வரும்போது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க இந்த சாம்பாரை. பட் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து சங்கீதா சாம்பார் தான் பெஸ்ட் அப்படின்னாங்க. சங்கீதா அன்னபூர்ணா. அன்னபூர்ணா, ஓகே, சாரி. கோயம்புத்தூர்காரங்க. அன்னபூர்ணா விட்டு கொடுப்போமா நம்ம? இவர் நம்ம கல்யாணம் ஆகி வரும்போது அந்த கதையை சொன்னார்ல, அப்போ எனக்கு இன்னொரு கதை ஞாபகம் வந்துச்சு. கல்யாணம் ஆகும்போது எனக்கு சுத்தமாக சமையல் தெரியாது. எந்த அளவுக்கு தெரியாதுன்னா, எங்கள் அம்மா வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்லி கொடுத்தாங்க, சாம்பார் பண்ணுறது மாத்திரம். அதுவும் ஒரு டைரியில் வந்து ரெசிபியெல்லாம் எழுதிட்டு எங்கள் பெட்ரூமில் வச்சுருப்பேன். வேலுச்சேரியில் வீடு தெரியுமா? நாங்கள் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் அங்கே இருந்தோம் இவங்க அம்மா வீட்டில். அந்த டைரி வந்து பெட்ரூமில் இருக்கும். சமைக்கும் போது போய் அந்த டைரியை போய் ரெஃபர் பண்ணுவேன். எது ஃபஸ்ட்டு போடணும், எது அப்புறமா போடணும், எதுவுமே தெரியாது. எங்கள் மாமியார் வேற கேட்பாங்க, ஏமா திருப்பி பெட்ரூம் போயிட்டு வரேன். அப்போ எனக்கு எப்படி சொல்கிறது அவங்க கிட்ட? எனக்கு ஒரு சாம்பாரும் அந்த சாம்பாரை பண்ணுறது எப்படின்னா டைரியை பார்த்துட்டு உட்காந்துட்டு பண்ணேன். அந்த மாதிரி இருந்தது. பட் குவைத் வந்ததுக்கு அப்புறமா இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஃப்ரம் ஸ்க்ராட்ச். நீங்கள் டேஸ்ட் பண்ணுறீங்களா? செம்மையாக இருக்கு. ஃப்ரம் ஸ்க்ராட்ச். தக்காளி வெட்டுறது கூட இவர் சொல்லி தான். தக்காளி வெட்டுறது கூட இவர் தான் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு அந்த தக்காளி இருக்க அந்த கண் வந்து எடுக்கணும், அதுவும் தெரியாது. இன்னொன்று இவர்கிட்ட நான் கற்றுட்ட விஷயம் என்னென்னா, காய்கறி நம்ம எப்படி வெட்டுறோமோ, அந்த வெங்காயத்தை எப்படி வெட்டுறோமோ, தக்காளி எப்படி வெட்டுறோமோ, அதை பொறுத்து தான் அந்த டிஷ் வரும் அப்படின்னு ரொம்ப ஒரு டீப்லி இன்கிரீண்டாக வந்து சில லெசன்ஸ் எல்லாம் நம்ம கற்றுப்போம் இல்லை. ஏன்னா நான் தெரியும் எனக்கு முன்னாடி எப்படி எக்கு தப்பா வெட்டி சாம்பார் எப்படி வரும்னு தெரியும். இவர் கரெக்டாக எப்படி வெட்டிட்டு அந்த சாம்பார் பண்ண. இப்போ கூட வேறு யாராவது சாம்பார் வச்சா தக்காளி எப்படி முழுசாக இருந்தால் பிடிக்காது. அண்ட் எங்கள் வீட்டு சாம்பார் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். இட் ஹாஸ் அ பஞ்ச். இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் சாம்பார். சில பேருக்கு மைல்டாக ஒரு சாம்பார் பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டு சாம்பார் வந்து இட் வாஸ் ஸ்ட்ராங். இட் ஹாஸ் அ பஞ்ச். இவர் சொல்வார், என்ன சமைச்சாலும், அது ஒரு சாம்பார் சமைச்சாலும், ஒரு ரசமோ தயிர் சாதம் பண்ணாலும் ஒரு பஞ்ச் இருக்கணும். சரி, 23 வருஷம் 24 வருஷம் இருந்துட்டல, எல்லாம் கற்றுக்கிட்டியா? பிரியாணி மாத்திரம் இன்னும் வரேன். சாம்பார் கற்றுக்கிட்டேன், பிரியாணி சரியாக வரல. வேறு எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. பெஸ்ட் இவங்க பண்ணுறது காஃபி தான். எனிவே, நான் சொன்ன மாதிரி இந்த சாம்பார் வெங்காயம்ல இது கடைசியில் அந்த பைட்டு கிடைக்கிறது. என்னை சுற்றி எங்கள் அம்மா இருக்காங்க இது டேஸ்ட் பண்ணும்போது. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக வீட்டில் பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சமைங்க, என்ஜாய் பண்ணுங்கள். Thank you very much. And Atama, this sambar is for you.
இன்னைக்கு உங்களை பயங்கரமாக வந்து நாங்கள் ரிமெம்பர் பண்ணுறோம். அண்ட் இவர் நிறைய விஷயம் சொல்கிற மாதிரி சில பேர் வந்து எதுக்கு ரொம்ப பாதித்த விஷயமோ அதை பற்றி பேச மாட்டோம். அவங்க அம்மா பற்றியும் அதே மாதிரி தான். ஆனால் எங்கள் ஃபேமிலியும் சரி, எங்கள் ஃபேமிலி இங்கே யார் கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, அவங்களோட சிரிப்பு, அவங்களுக்கு கண்ணு தெரியாத ஒரு ஹேண்டிகேப்பாக எப்போவுமே நினச்சது கிடையாது. எல்லாமே பண்ணியிருக்காங்க. எங்க கூட படத்துக்கு வருவாங்க, கதையெல்லாம் வந்து கேட்டுப்பாங்க. அங்கே என்ன ஸ்க்ரீனில் தெரியாதோ எங்ககிட்ட கேட்டுப்பாங்க. ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து குவைத் டு இந்தியா தனியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஏர்லைனில் சொல்லிடுவோம், அவங்களே தனியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. வாட்டர் பார்க் எல்லாம் கூட போயிருக்காங்க. அம்யூஸ்மெண்ட் நம்மளே வந்து போக மாட்டோம் ஒரு வயசுக்கு அப்புறமா. ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ஒன் இன்ஸ்பைரிங் லேடி. அண்ட் டுடே திஸ் சாம்பார் இஸ் டெடிகேட்டட் டு அத்தம்மா. தேங்க்யூ வெரி மச்.